பதிவாகிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். ரெண்டாவது நான் அந்த இது ஏத்துக்க மாட்டேன். அதாவது படிச்சவங்க எல்லாம் ஓட்டு போடுறது இல்ல, சோ கால்டு மேட்டுக்குடி மக்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அது ஒரு காலத்தில் அது இருந்தது. ஆனால் இப்போ நம்ம அதை உறுதியா சொல்ல முடியாது. அதாவது நீங்க எந்தெந்த ஏரியால படிச்சவங்க அதிகமா இருக்காங்கன்னு அரசாங்கத்துக்கு தெரியும். நீங்க போட்டு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பூத்துல எந்தெந்த வாக்கு சதவீதம் பதிவாச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த மிக குறைந்த வாக்குகள் பதிவாவதற்கு காரணம் ஒன்று மைக்ரேட்டரி பாப்புலேஷன் பெரிய காரணம். அதை தாண்டியும் சிலர் இன்னும் வாக்களிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது நகரப்புறங்கள்ல அதிகம். கிராமப்புறங்கள்ல ஒரு விஷயம் இருக்கு, இந்த பியர் பிரஷர்னு இருக்கு. அந்த தெருவில் கிட்டத்தட்ட எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ நீங்க போடலைன்னா உங்களுக்கு ஏங்க போடலை அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ நம்மளும் போய் போட்டுட்டு வந்துருவோம் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி ஃபீலிங் ஒன்று இருக்கும். வேற அது நகரங்கள்ல அந்த அளவுக்கு அது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒரு இண்டிபெண்ட் யூனிட்டா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம். ஆனாலும் சென்னையில பொறுத்த வரைக்கும் ஒரு 65% வந்தால் ஓரளவுக்கு நம்ம பாஸ் மார்க்காவது வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். 50க்கு கீழே இருக்கிறது ரொம்ப ஒரு அவல நிலையாக தான் பார்க்குறேன். தட் மீன்ஸ் மெஜாரிட்டி ஓட்டு ஆகலை. அதை தாண்டிடும், 50 தாண்டிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் இன்னும் நிச்சயமா வரவில்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கமும் உறுதியாக ஒரு சென்னை வாசி என்ற அடிப்படையில் எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக திரு சுமன் ஸ்ரீராமன், மற்றொரு நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடையாறில் டிடிவி தினகரன் அவரது மனைவியோடு வாக்களிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அடையாறில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் டிடிவி தினகரன் அவரது மனைவியுடன் வாக்களித்திருக்கிறார். ஓட்ட போட்டோம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. உறுதியா நான் வெற்றி பெறுவேன். பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி பல கிராமங்கள், ஏகனாபுரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில, இப்படி பல இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு எப்படி பாக்குறதா மாமூல பேசலாம்ல. இங்க தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக ஆட்சி மீதும் அவர்கள் எல்லா இடங்கள்லயும் மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது எதிராக மக்கள் இந்த மாதிரி தேர்தல் புறக்கணிப்பை செய்யறாங்க. இவங்க பணம் கொடுக்கறத தேர்தல் அதிகாரிகள் தடுக்காம இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப இந்த தேர்தல் நடைமுறையிலேயே நிறைய பகுதிகளில் மிகவும் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ உங்க தொகுதியில பர்டிகுலர் தேனியில ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நீங்க அங்க போட்டிடுறீங்க. 3 பேரும் ஏதோ ஒரு விதத்துல அதிமுக இருந்து சென்றதுனால அந்த பிரச்சனை